ஆதியாகமம் 48வது அதிகாரத்துக்குள்ளே வருகிறோம். இது யாக்கோபினுடைய ஆயுசின் முடிவுக்கு வந்திருக்கிற வேத பகுதி. இந்த 48ம் சரி 49ம் சரி யாக்கோபினுடைய ஆயுசின் முடிவு. யாக்கோபு 147 வருஷம் உயிரோடு இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு எகிப்துக்கு வரும்போது 130 வயதில் வந்தான்னு நம்ம பார்த்தோம். ஸோ 130 வயசில் வந்துட்டு 5 வருஷம் பஞ்சம் இருந்தப்போ யோசேப்பினால் பராமரிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் 12 வருஷம் நார்மல்சி வந்துருச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, நார்மலுக்கு வந்துட்டாங்க. 12 வருஷம் கடந்து போகுது. 12 வருஷம் கழித்து யாக்கோபு தன்னுடைய தன்னுடைய உலக ஓட்டத்தை முடிக்க போகிறான். ஸோ மொத்தம் 17 வருஷம் கழித்து நடக்கிற சம்பவங்களை நம்ம இந்த 48, 49 பார்க்க போகிறோம். 48வது அதிகாரம் முதல் வசனத்தில், அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரராகிய மனாசையும் எப்ராஹிமையும் தன்னுடைய கூட்டிக் கொண்டு போனான். அப்பாவுக்கு ஏற்கனவே ரொம்ப சிக்காக இருக்கிறாரு, வீக்காக இருக்கிறாரு, அவருடைய ஆயுசு முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கிறார். ஸோ அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாருங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சோடனே யோசேப்பு தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அங்கே போகிறான். இப்போது யோசேப்பு வந்துட்டான் அப்படின்றது யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே யாக்கோபு எந்திரிச்சு தன் பலவீனத்திலையும் எந்திரிச்சு யோசேப்புக்கிட்ட சில காரியங்களை சொல்கிறான். 2-4 வரைக்கும் பார்த்தோம்னா, இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு இடத்தில் வந்திருக்கிறான் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். திடப்படுத்தி கொண்டுன்னா இருக்கிற ஸ்ட்ரெங்தெல்லாம் ஒன்றா சேர்த்து முயற்சி செஞ்சு உட்கார்றது. கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை பார்த்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாகி உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார் என்று சொன்னான் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போது இங்கே தன்னுடைய தேவனையுமே என் தகப்பனுடைய தேவன்னு சொல்லலை, சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்கிறான். இதுக்கு எபிரேய மொழியில் எல்ஷடாய் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி அவர் என்னிடத்தில் இதை சொன்னார்னு சொன்னார். எதை சொன்னார்? நான் உன்னை பல உன்னிடத்துலேருந்து பெரிய ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்த போகிறேன், அவங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க போகிறேன். இது ஒரு முறை 2 முறை இல்லை, யாக்கோபுக்கிட்ட 3 முறை சொல்லப்பட்ட காரியங்கள். 28வது அதிகாரம் 3-4 வசனத்தில் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து லாபான் வீட்டுக்கு அனுப்பும்போது அவனுக்கு சொன்ன வார்த்தை, இந்த தேசத்தை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பார் என்று சொல்லி. அவன் அங்கேருந்து புறப்பட்டு போகிறான். லூஸ் என்கிற இடத்துல வரும்போது அவன் நித்திரை பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அங்கே அவனுக்கு சொன்னது அதே 28வது அதிகாரம் 12-15 வரைக்கும் உள்ள வசனங்களில் கர்த்தரே நேரில் சொல்கிறாரு, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறேன்னு. அவன் லாபான் இடத்துல போய் 20 வருஷம் இருந்துட்டு திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது மறுபடியும் அதே லூஸ் என்கிற அந்த இடம், பெத்தேல் நம்ம பேர் வச்ச அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகி 35வது அதிகாரத்தில் 9-13 வரைக்கும் உள்ள வசனங்களில் அதே காரியத்தை அவர் திரும்ப சொல்கிறத நாம் பார்க்கிறோம். இப்போ தொடர்ந்து என்ன சொல்கிறான்? 5-7 வரைக்கும், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராஹிமும் மனாசையும் என்னுடையவர்கள், இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்திலே பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும் வழியிலே ராகேல் என்னிடையில் மரணம் அடைந்தால் அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணினேன் என்றான். இப்போது ஒரு முக்கியமான காரியத்தை யாக்கோபு செய்கிறான். என்ன செய்கிறான்? இவனுக்கு 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ இவனுடையது எல்லாம், இப்போ அந்த தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த 12 பிள்ளைகளுக்கு தான் அது பிரிக்கப்படணும். அதில் ஒரு சின்ன காரியத்தை மாற்றுக்கிறான். என்னன்னு,
யோசேப்புக்கு பிறந்த இந்த 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, மனாசே அண்ட் எப்ராஹிம், இவங்களை யோசேப்பின் இடத்துல கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைங்க லிஸ்ட்டில் சேர்க்குறான். இப்போ யோசேப்புடைய பேர் வெளியே போயிடும், அதுக்கு பதிலாக இந்த 2 பேர் பிள்ளைங்க வந்துடும். இப்போது 12 பேருக்கு ஒரு ஷேரை பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் 1/12 தான் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் யோசேப்பு ஃபேமிலிக்கு மட்டும் எத்தனை கிடைக்க போகுது? 2/12 கிடைக்க போகுது. ஸோ யோசேப்புக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகுதோ அதில் 2 மடங்கை ப்ராமிஸ் பண்ணுறான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எந்த தகப்பனும் செய்யாத ஒரு காரியம். அந்த 2 பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் லிஸ்ட்டில் சேர்த்துருவேன்னு சொல்லி ஒரு ஜெனரேஷன் முன்னாடி அவங்கள கொண்டு வந்து அந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிடுறான். இதனுடைய எஃபெக்ட் என்ன இருக்குன்றது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். 8லிருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்களில் இப்போ இவனுடைய கண் பார்வையெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறான். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைங்க, இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். 17 வருஷம் இந்த ஊரில் இருக்கிறான். யோசேப்பை இவன் வந்து செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சு, அப்பா என் மகனை போய் பார்க்க போகிறேன்னு சந்தோஷமாக புறப்பட்டு வந்தான். இங்கே வந்த இடத்துல யோசேப்புடைய பிள்ளைகளையும் பார்த்தான். 17 வருஷமாக குடும்பம் ஒரே ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி தான் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்கன்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. இவனுக்கு கண் பார்வை அவ்வளவு குன்றி போயிருந்ததுனால கூட வந்திருக்கிறது யாருன்னு சரியாக தெரியல. அவன் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் அப்படின்னு கேட்குறான். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆசீர்வதிச்சிருப்பான் இல்லை, அது வந்து புதுசு கிடையாது. ஆனால் இது வந்து ஃபைனல். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம நம்மளுடைய ஜீவனம் முடிய போகுதுன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் அவன் சொல்கிறான், கொண்டு வா நான் அவங்கள பிளஸ் பண்ணணும்னு சொல்லி. முதிர் வயதானதனால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாக இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாது இருந்தது. அவர்களை அவன் அண்டையில் சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இப்போது இந்த சிச்சுவேஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி ஒரு நெகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற காரியம். அவன் சொல்கிற வார்த்தை பாருங்கள், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி நான் உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். அவன் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணுறான், என் பிள்ளையவே பார்ப்பேன்னு நினைக்கல. நான் 17 வயசில் அந்த பிள்ளை காணாமல் போச்சு, செத்து போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அந்த பிள்ளை பார்த்தது மட்டும் இல்லை, அந்த பிள்ளையோடைய பிள்ளைகளையும் பார்க்குறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார்னு சொல்லி சந்தோஷப்படுகிறான். இப்போது யோசேப்பு என்ன செய்கிறான்? 12வது வசனத்தில், அப்பொழுது அவனுடைய முழங்கால் நடுவில் இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். யோசேப்பு பெரிய ஆஃபீஸர் இல்லை, பார்வோனுக்கு நிகரான ஒரு பொசிஷனில் இருக்கிறான். மொத்த தேசமும் அவனுக்கு முன்னாடி பணிந்து வணங்குகிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவன். அப்படி இருந்தாலும் தகப்பனுக்கு அவன் இன்னும் பிள்ளையாக தான் இருக்கிறோம் என்று சொல்லி தகப்பனை கனம் பண்ணணும் என்கிறதுல யோசேப்பு தெளிவாக இருக்கிறதையும், தகப்பனுடைய கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாரு. இப்போ என்னுடைய பிள்ளைகளை அவர் பிளஸ் பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது அவன் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அவன் என்ன செய்கிறான்? சும்மா குனிஞ்சு கால் தொடுறதில்லை, அப்படியே ஃபுல்லாக தரையில் அவன் முன்னாடி விழுந்து அவனை வணங்குறான். ஸோ இப்போ 13லேருந்து 20 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே யாக்கோபு இன்னொரு காரியம் செய்கிறான். இதுக்கு முன்னாடி செஞ்ச காரியம் என்னது? உன்னுடைய 2 பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்களா அக்கௌண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். இப்போ இன்னொரு காரியம் செய்ய போகிறான். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினால் இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும், மனாசே தன் இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். ஏன்னா வலது கை எப்போவுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதோட இது மேலுன்ற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமான ஒரு காரியம் மாதிரி. ஸோ சீனியரை வலது கைக்கும் ஜூனியரை இடது கைக்கும் இவன்
இது பண்ணி பொசிஷன் பண்ணி அனுப்புகிறான். நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தனது வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிம் தலையின் மேலும் தன் தலையின் மேலும் மனாசே மூத்தவனாக இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். அப்பொழுது யோசேப்பு ஒரு நிமிஷம் இடதையும் வைத்தான். அப்பொழுது அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகி ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கின தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்து வந்த தேவனும், எல்லா தீங்குக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு கடவுது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். இந்த சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ஏன்னா அதெல்லாம் அப்படியே நிறைவேறுகிற வார்த்தைகள். இவர்கள் மிகவும் பெருக கடவர்கள்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இவங்க ஆக்சுவலாக ஒரு ஜெனரேஷன் பின்னாடி உள்ளவங்க. இவனுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன், இவங்க பெரியப்பா மாதிரிலாம் முந்தின ஜென்ரேஷன். அவங்க பிள்ளைகள் பெற்று அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க இல்லை, 2 பேர் தாத்தாவாகவே ஆயிருக்கிறாங்க. இவனுக்கு ஒரு ஜென்ரேஷன் பின்னாடி உள்ளவங்க. இவர்கள் மிகவும் பெருக கடவர்கள்னு யாக்கோபு சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு நிறைவேறுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஒரு 2 செஞ்சுரி கழித்து, ஒரு 2 நூற்றாண்டு கழித்து இங்கேருந்து அவங்க வெளியே ஏறும்போது ஒவ்வொரு கோத்திரமும் உள்ள ஸ்ட்ரென்த்து தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 6 லட்சம் புருஷர்கள்னு வரும்போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எப்ராயிமுடைய எண்ணிக்கையும் சரி, மனாசேடைய எண்ணிக்கையும் சரி, மற்ற எல்லாருடைய எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். அப்போது அவங்கெல்லாம் ஒரு எண்ணிக்கைன்னு சொன்னால் யோசேப்பினுடைய எண்ணிக்கை டபுள் ஆகிடுது. இவர்கள் மிகவும் பெருக கடவர்கள் இவன் சொல்கிற இந்த வார்த்தை எந்த அளவுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி அது நிறைவேறுதுங்கிறத நம்ம இம்மிடியேட்டாகவே பார்க்க முடியும். இப்போது என்ன நடக்குது என்றான். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியம் இல்லாதபடியால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். இவ்விதமாய் அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். எந்த விதமான ரீசன் எதுவும் கிடையாது. ஆனால் வில்ஃபுல்லாக நல்ல ஒரு தெளிந்த ஒரு கான்ஷியஸாக அவன் எடுக்கிற டெசிஷன் என்னது, ஜூனியர் சீனியருக்கு முன்னாடி வரணும்னு சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னாலே அவன் கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். இது முதல் சம்பவம் கிடையாது. நம்ம பைபிளில் நிறைய இடத்துல பார்த்துட்டே வந்திருக்கிறோம். மூத்தவனை காட்டிலும் இளையவனுக்கு மேன்மை கொடுக்கப்படுகிறது. இப்போ காயின் ஆபேல் இருந்தாங்க. காயின் தான் சீனியர், ஆபேல் ஜூனியராக இருந்தாலும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோன்னா காயின் இல்லை, ஆபேல். இஸ்மவேல் இருந்தால், ஈசாக்கு இருந்தால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததின்னு சொல்ல வந்தால் இஸ்மவேல் இல்லை, ஈசாக்கு. அதே மாதிரி ஏசா யாக்கோபு ரெட்டை பிள்ளைகள் தான். ஆனால் ஏசா தான் சீனியரு. ஆனால் ஏசாவை அல்ல, அவர் யாக்கோபை தான் தெரிந்து கொள்கிறார். மறுபடியும் யாக்கோபுடைய பிள்ளைங்கன்னு வந்தோம்னு சொன்னால் ரூபன், யூதா, இவங்கெல்லாம், மனாசே, எப்ராயிம் இவங்கெல்லாம் இருந்தால் கூட தேவன் யூதாவை மேலே தூக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கே மனாசே எப்ராயிம் வந்தோம்னு சொன்னால் மனாசேக்கு பதிலாக எப்ராயிம் கொண்டு வர்றாரு. தென் ஆரோன் மோசே வந்தால் ஆரோன் தான் சீனியர். ஆரோன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, மோசே தான் தெரிந்து கொள்கிறார். தாவீது கடைசி ஆள். ஆனால் அவனுக்கு முன்னாடி இருந்த 7 பேரோட மேலே ஆண்டவர் கொண்டு வரதை பார்க்குறோம். ஸோ இது புதுசில் பைபிளில் ஃபுல்லாக த்ரூவாக எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம். கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டு நடத்துகிறாருங்கிறது சீனியாரிட்டி படி எப்போவுமே இருக்கிறது இல்லை. சரி,
இப்போ அதே மாதிரி இவன் கைகளை வச்சு ஆசீர்வதிக்கிறான் இல்லையா? இந்த கைகளை வச்சு ஆசீர்வதிக்கிறது கூட வேதத்தில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக சொல்லப்படுகிற காரியம். இப்போ யாக்கோபு இங்கே செய்கிறான். அதே மாதிரி மோசே யோசுவாவை அவன் மேலே கைகளை வச்சு அந்த அத்தாரிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் மேலே கை வச்சதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் மேலே கை வைக்கிறத நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 7 பேர் மேலே அப்போஸ்தலர் கையை வச்சு அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறத பார்க்குறோம். அப்புறம் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது மூப்பர் சங்கமே அவன் மேலே கை வச்சதா தீமோத்தேயுக்கு சொல்லுவோம். 1 தீமோத்தேயு 6வது வசனத்தில் மூப்பர் சங்கமே உன் மேலே கை வச்சாங்க. ஸோ இப்போ 21, 22வது வசனத்துக்கு வந்தோம்னா ஆதியாகமம் 48, 21, 22. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோடே இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும் உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். இப்போ 2 காரியம் சொல்கிறான். என்ன காரியம்? முதல் காரியம் இவங்களுடைய விசுவாசம். அதுதான் அவங்க இங்கே எங்களுடைய பர்மனெண்ட்டு லிவிங் கிடையாது, இங்கே தங்க வந்திருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு அந்த தேசத்தை தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நாங்கள் ஒரு நாள் இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போகிறோம்ங்கிறது இவங்களுடைய அடிப்படை விசுவாசம். ஸோ இப்போ சாக போகிற நேரத்துலையும் அதை அவன் சொல்கிறான், ஒரு நாள் கர்த்தர் உங்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போவார். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. 2வது காரியம், சொத்து பிரித்தது ஏற்கனவே நடந்தது மாதிரி தெரியுது. இதில் அவன் அந்த ஸ்பெஷல் பிளேஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், சீகேம் அப்படின்னு சொல்லி அந்த இடம். சீகேமில் தான் தீனாள் உடைய பிரச்சனை நடந்த இடம். அந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை நான் என் வில்லினாலும் பட்டயத்தினாலும் சம்பாதிச்சேன்னு சொல்கிறான். எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் வில்லுனாலும் பட்டயத்தினாலும் சம்பாதிக்கலை. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கினான் இல்லையா? 33வது அதிகாரம் 18லேருந்து 20 வரைக்கும் வசனங்களில் 33, 18லேருந்து 20 வரைக்கும், யாக்கோபு பதானாராமிலிருந்து வந்த பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எம்மோரின் புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்ரோகே இஸ்ரவேல் என்று பேரிட்டான்னு இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ காசு கொடுத்து அங்கே இடம் வாங்கி அவன் செட்டில் ஆனான். அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது சிமியோனும் லேவியும் போய் அங்கே இருக்கிற ஆண் மக்களெல்லாம் சங்கரித்து மற்றவங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே தங்க முடியாதுன்ற சூழ்நிலையில் அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. பிற்காலத்தில் நம்ம பார்க்குறோம், பிற்காலம்னா கொஞ்ச நாள்லையே இங்கே எப்ரோனில் தங்கி இருக்கிறவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு எங்கே போகிறாங்க? சீகேமுக்கு போயிருக்கிறாங்க. யோசேப்பு சகோதரரை தேடி போகும்போது சீகேமுக்கு தான் போனான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை அவன் காசு கொடுத்து வாங்கினது ஒன்று, இவனுங்க சண்டை போட்டு பிடிச்சது ஒன்று. ஆக மொத்தம் இது இவங்க கண்ட்ரோலில் இவங்களுடைய சொந்த நிலமாக இருக்குது. இப்போ இதை அவன் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறான்? மற்ற சகோதரருக்கு ஒன்றும் கொடுக்கல, இவனுக்கு அதை அவன் கொடுக்குறான். இப்போது யோசேப்பு சொல்லும்போது, இனி வரும் சம்பவமாக அவன் சொல்லும்போது, ஒரு நாள் கர்த்தர் உங்களை இங்கேருந்து புறப்பட பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறான்ல, என்ன சொல்லலை? அதுக்கு முன்னால் இவங்க பட போகிற உபத்திரவத்தை சொல்லலை. நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், கர்த்தர் அதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டு போவாருன்னு அந்த உபத்திரவத்தை மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ 49வது அதிகாரம் வந்தோம்னு சொன்னால், யாக்கோபு தன்னுடைய மற்ற குமாரரை அழைத்து அவங்களெல்லாம் பேராக அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 1-2 வசனங்கள். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாளில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 12 கோத்திரத்தாருக்கும் 12 கோத்திர பிதாக்களுக்கும் அவன் சொல்கிறான், உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதே மாதிரி சிமிலராக பைபிளில் இன்னொரு சாப்டர் இருக்குது, அது மோசே சொல்லுகிற காரியம். அங்கே இவங்க கோத்திரங்களாய் உருவெடுத்த பின்பு
கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் மோசே தன்னுடைய ஓட்டம் முடிய போகிற ஸ்டேஜில் அவன் தன்னுடைய பிரியாவிடையாய் கடைசியாக அவங்ககிட்ட அசம்பிளியாக கூப்பிட்டு நிற்க வச்சு கடைசி அவனுடைய ஸ்பீச்சில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பேர் பேராக அவன் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இது உபாகமம் 33வது அதிகாரத்தில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு அதிகாரம் 12 கோத்திரத்தை ஒரு பற்றின தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரம் 49வது அதிகாரம், ஆதியாகமம் 49வது அதிகாரம் கோத்திர பிதாக்களுக்கு இனி நடக்க போகிறத யாக்கோபு சொல்லுகிறது. இப்போது இதில் ஒன்று கவனிக்கணும், என்னன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, 8 பிள்ளைங்க. ஆக்சுவலாக 8ல் 6 விட்டுருங்க, கேத்துரால் பிள்ளைங்களை. 2 பிள்ளைங்க, இஸ்மவேலும் ஈசாக்கும். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரே குடும்பமாக இல்லை. அந்த 2 பிள்ளைங்கன்னா அந்த 2 பிள்ளைங்கள தனித்தனி குடும்பமாக ஆகி அவங்களுடைய வேலை அப்படியே கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசா, யாக்கோபு. இது ஒரு குடும்பமாக கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகலை. ஏசாவின் குடும்பம் அப்படியே தனியாக போயிடுது, யாக்கோபின் குடும்பம் தனியாக போய். இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. இந்த 12 திசைக்கு ஓடி போயிடல, இவங்க மொத்தமும் ஒன்றாவே இருக்கிறாங்க. இது இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ஸில் நடக்காத ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். யாக்கோபு அப்படியே ஹெட்டாகவே இருக்கான், இவங்க எல்லாருமே அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாகவே இருக்கிறாங்க. அது அப்படியே ஒரே கூட்டு குடும்பமாக ஒரு திராட்சை கொத்து மாதிரி அப்படியே மொத்தமாக நீக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். ஸோ இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அவன் சொல்கிறான். 3வது 4வது வசனம், ரூபனே நீ சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல் தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனின் மஞ்சத்தில் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. இப்போ ரூபன் மேன்மை அடைய மாட்டான் என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறதே பாருங்கள். யாக்கோபு தன் லைஃப்பில் இந்த பிள்ளைங்க இந்த தப்பெல்லாம் பண்ணும்போது பேசாமல் இருந்தான்னா அங்கெல்லாம் பார்க்குறோம். தீனாள் மேட்டர்லேயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அவன் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியாது, பேசாமல் இருந்தான். ஆனால் இப்போ தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரும்போது அவ்வளோத்தையும் மனசில் வச்சுருந்து அதற்கு ஏற்ப அவன் அந்த பிள்ளைங்களுக்கு காரியங்களை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி ஆக்ஷன் எடுக்கலை, ஆனால் இன்றைக்கி அவங்கள ஆசீர்வதிக்கும் போது அதை பேஸ் பண்ணி அந்த வார்த்தைகள் வருது. இது அதோட சீரியஸ். அதுக்கு பதிலாக அன்றைக்கே அவங்கள தண்டித்து அனுப்பிச்சிருக்கலாம், அதுக்கு பதிலாக இங்கே கொண்டு வந்து அதுக்கு இங்கே இது பண்ணுறான். இப்போ ரூபன் எப்படி மேன்மை அடையாமல் போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொன்னால், மூத்த மகனாகி இவனுக்கு தான் டபுள் ஷேர் வரணும், இல்லை சேஷ்ட புத்திர பாகம்னு டபுள் ஷேர் வரணும். ஆக்சுவலாக டபுள் ஷேர் யாருக்கு போயிடுச்சு? யோசேப்புக்கு போயிடுச்சு. யோசேப்போடைய 2 பிள்ளைங்களை அதில் இன்க்ளூட் பண்ண உடனேயே டபுள் ஷேர் அவனுக்கு போயிடுறத பார்க்குறோம். அப்புறம் ராஜ்ய பாரம் ஏற்படும் போது, ராஜாக்கள் எழும்பும்போது, ரூபனுடைய கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் யாரும் எழும்பலை. முன்னால் நியாயாதிபதிகள் எழும்பும் போதும் ரூபனுடைய கோத்திரத்திலிருந்து நியாயாதிபதிகள் யாருமே கிடையாது. இப்போ சரி, இந்த ராஜ்ய பாரம் தான் கிடைக்கல, நியாயாதிபதியும் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஆசாரிய பட்டமாவது இவனுக்கு கிடச்சிருக்கணும். அதுவும் இவனை தாண்டி இவன் தம்பிக்கு தான் போகுது, லேவிக்கு தான் ஆசாரிய பட்டம் கிடைக்குது ஒழிய ரூபனுக்கு கிடைக்கல. ஆக மொத்தம் மூத்தவனாக இருந்தோம், எல்லாருக்கும் மேலே இருந்தோம், இவனுக்கு எந்த மேன்மையும் கிடைக்காம போகிறத நம்ம பார்க்குறோம். 5லிருந்து 7 வரைக்கும் சிமியோன் மற்றும் லேவியை பற்றி யாக்கோபு பேசுகிறான். 2 பேரையும் சேர்த்து தான் பேசுகிறான். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். 2 பேருக்கும் ஜாயிண்ட்டாக சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு 2 பேர் சேர்ந்து தான்
அன்னைக்கு தீவிரமான ஆக்ஷனில் இறங்கினாங்க. இப்போ இவங்க 2 பேர் அன்னைக்கு தங்கள் சகோதரிக்காக வைராக்கியம் கொண்டு அந்த கொலைகளை செஞ்சப்போ யாக்கோபு பேசாமல் இருந்தான். இன்றைக்கி ஆசீர்வதிக்கும் போது அவங்க 2 பேர் சேர்ந்து கூட்டா பண்ணாங்கல்ல, அவங்க ஏக சகோதரர். அவங்களுக்கு உக்கிரமும் இருக்குது, அவங்களுக்கு மூர்க்கமும் இருக்குன்னு சொல்கிறான். உக்கிரம் என்கிறது கோபத்தினுடைய உச்சம், மூர்க்கம் என்கிறது அந்த உச்சத்தில் அவங்க செயல்படுது. ஸோ இப்போது அவங்களுக்கு உக்கிரமும் இருக்குது, மூர்க்கமும் இருக்குது. அந்த 2மே எப்படிப்பட்டதான்? சபிக்கப்பட கடவுதுன்னு சொல்கிறான். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. இந்த கொடுமை என்கிற வார்த்தை பைபிளில் வரும்போது நம்ம கொடுமைனா கொடுமையான காரியங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. வயலன்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மைண்டில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. கொடுமைன்னு பைபிளில் வச்சுருக்கிற வார்த்தை என்னது? வயலன்ஸ். ஸோ அவங்களுடைய கோபம் உக்கிரமாக இருந்தப்போ அவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருந்ததா? வயலண்ட்டான ஆக்ஷனாக இருந்தது. அது சபிக்கப்பட கடவுதுன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு 2 காரியம் சொல்கிறான். அந்த 2 இவங்க 2 பேருக்கும் தனித்தனியாக நடைபெறுது. என்னது? யாக்கோபிலே அவர்கள் நம்பர் 1 பிரிய கடவர்கள், இஸ்ரவேலிலே அவர்கள் சிதற கடவர்கள். இப்போது யாக்கோபிலே பிரிகிறது அப்படின்னு சொல்லும்போது லேவி கோத்திரம் இஸ்ரவேல் எங்கும் சிதறி போன கோத்திரம், பிரிஞ்சு சிதறி போன கோத்திரம். ஏன்? லேவியருக்குன்னு சொல்லி சுதந்திரம் ஆண்டவர் கொடுக்கலை. அப்போ லேவியர் எங்கே இருப்பாங்க? இந்த தேவாலயத்தில் பணிபுரிகிற லேவியர் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மீதி பேர் இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரத்திலையும் அவங்க சிதறி போயிருப்பாங்க. ஸோ லேவியர் பிரிந்து சிதறி போயிருக்கிறாங்க. சிமியோனுக்கும் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சிமியோனும் பிரிந்து சிதறி போவான். சிமியோன் எந்த அளவுக்கு பிரிந்து எந்த அளவுக்கு சிதறி போனான்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்க, உபாகமம் 33வது அதிகாரம் இதே மாதிரி பேரலான ஒரு அதிகாரம்னு சொன்னேன்ல, அங்கே சிமியோன் என்கிற ஒரு கோத்திரத்தை பற்றி பேச்சே கிடையாது. சிமியோன் மிஸ்ஸிங். அங்கே 12 பேரில் சிமியோன் பேர் வராது. சிமியோன் பேர் வராத அளவுக்கு சிமியோன் இங்கே மொத்தத்தோட பிரிந்து செதறி போயிட்டான். இந்த மொத்தத்தோட பிரிந்து செதறி போகிறது சிமியோனுக்கு எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, யோசுவா 19வது அதிகாரம் 1லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாஸ்தவம் சொன்னால், யோசுவா 19 1லிருந்து 9 சிமியோனுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம் யூதா புத்திரருடைய எல்லைக்கு உள்ளே கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்தந்த பட்டணங்கள்னு சொல்லி வருது. அந்த பட்டணங்கள் எல்லாம் யாருடைய எல்லைக்குள்ளே இருக்குது? யூதாவினுடைய எல்லைக்குள்ளே இருக்குது. இப்போ அவங்களுக்கு தனியாக ஒரு எல்லை கொடுக்கப்படாமல் இன்னொரு கோத்திரத்துக்கு மத்தியில் பட்டணங்கள் பிரித்து கொடுக்கப்படுது. இப்போ அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகுது? சிமியோன் கோத்திரம் யூதா கோத்திரத்தோட ஜெல்லாகி காணாமல் போயிடுது இம்மிடியேட்டாக. ஸோ மோசே பேசும்போதே என்ன சொல்கிறான்? சிமியோனுங்கிறது லிஸ்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க கலந்து போயிடுவாங்க, பிரிஞ்சு செதறி போயிடுவாங்க. ஸோ லேவியரும் பிரிந்து செதறி போனாங்க, சிமியோனும் பிரிந்து செதறி போனான். யூதாவை பற்றி 8லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்கிறதை பார்க்குறோம். 8லிருந்து 12 வரைக்கும், யூதாவே சகோதரரால் புகழப்படுகிறவன் படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உனக்கு முன் பணிவார்கள். ஆக்சுவலாக யோசேப்பு கண்ட கனவு சகோதரர்கள் தன் முன்னாடி வந்து பணிவாங்க என்று அவன் கண்ட சொப்பனம் அது நிறைவேறிச்சின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ யூதாவை ஃப்யூச்சரில் சகோதரர்கள்லாம் இவன் முன்னால் வந்து பணிவாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்துகிறான். பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே, சிங்கம் போலும் கிழசிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிந்து போவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான்.
திராட்சை செடியிலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாவும் இருக்கும். இப்போ இந்த 8வது வசனத்தில் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்கிறான் இல்லையா? யூதாவே நீ சகோதரனால் பிரியப்படுகிற உன் சகோதரன் பிடரின் மேல் இருக்கும். ஓகே, யூதான்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்னது? கர்த்தரை துதிப்பேன்னு அவங்க அம்மா சொல்லி தான் லேயாள் அவனுக்கு யூதானே பேர் வச்சா. நம்ம ஆதியாகமம் 28-35 அதை பார்க்குறோம். இப்போ சகோதரன் அவனுக்கு முன்பாக பணிகிறதை யோசேப்புக்கு ஈக்குவலாக தூக்குறதை பார்க்குறோம். 9வது வசனத்தில் அவனை பாலசிங்கம் அல்லது கிழசிங்கம்னு சொல்கிறான். பாலசிங்கம்னா யங் லயன், கிழசிங்கம்னா ஓல்டு லயன். எப்படி இருந்தாலும் சிங்கம் தான். அது படுத்து கிடக்குது, யார் அதை போய் எழுப்ப போகிறான்னு கேட்குறான். அப்படின்னா கிட்ட போகிறதுக்கு அஞ்சக்கூடிய அளவுக்கு அவனுடைய இது இருக்கும், அவனுடைய ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போ இந்த முதல் 3 பிள்ளைங்களுக்கு கொடுக்காத தலைமைத்துவம் இவனுக்கு கொடுக்கப்படுது. அவங்க தலைமைத்துவத்துக்கு ஏற்றவர்களாக கருதப்படலை. ரூபன், சிமியோன், லேவி 3 பேருமே அதுக்கு தகுதியற்றவர்களாய் நீக்கப்படுறாங்க. அப்போ 4வது ஆள் யூதா. யூதாவுக்கு அந்த தலைமைத்துவம் கொடுக்கப்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உன் சகோதரர்லாம் உன் முன்னாடி வந்து பணிவாங்க. காரணம் என்ன? உன்னிட்ட என்ன இருக்கும்? செங்கோல் இருக்கும். உன்னை ராஜ அந்த என்ன சொல் அந்த வசனம் என்ன சொல்லுது? ஓகே, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிந்து போவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்னாடி எழும்ப போகிற கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற வார்த்தை. யூதாவின் கோத்திரத்திலிருந்து தான் கிறிஸ்து எழும்ப போகிறார் என்கிறது யாக்கோபு இங்கேயே சொல்கிறான். யூதாவுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுத்து மேலே தூக்கிட்டு வந்தது ஆக்சுவலாக யூதா ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப நற்குணசாலியாக இருந்ததுனால அவனுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி கிடச்சிதுன்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. யூதா கிட்ட ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம யூதாவை பற்றி படிக்கும்போது அங்கே ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கர்த்தர் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டதின் அடிப்படையில் மட்டுமே யூதாவுக்கு ஒரு மேன்மை கொடுக்கப்படுது. ஸோ இங்கே உனக்கு வந்து செங்கோல் கொடுக்கப்படுதுன்னு சொல்லும்போது உன்னிலிருந்து கிறிஸ்து வரப்போகிறார், அதனால தான் உனக்கு இந்த மேன்மை என்கிற அந்த லிங்கும் இங்கேயே இருக்குது. 11-12 வசனங்களில் திராட்சை செடியில் அவன் கழுதையை கட்டுவான், கழுதை குட்டியை திராட்சை செடியில் கட்டுவான், தன் துணியை அதில் தான் காய போடுவான், அவன் பல்லெல்லாம் பாலுனால இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லும்போது அவன் எவ்வளவு செழிப்பாக கொழுமையாக இருப்பானுங்கிறத விவரிக்கிற வார்த்தைகளாக இருக்குது. இப்போ 5வது ஆள் செபுலோன். ஆக்சுவலாக இசக்கார் இங்கே வந்திருக்கணும். ஆனால் இந்த பட்டியல் லேயாளின் பிள்ளைகளை பற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வேலைக்கார அதாவது மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகளுக்கு போக போகுது. அதனால் லேயாள் பெற்ற செபுலோன் இங்கே வரா. 13வது வசனம், செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இஸ்ரவேலர் இன்னும் கானானுக்குள்ளே போகலை. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பகுதிகள் என்று இன்னும் சீட்டு போட்டு டிசைட் பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாலேயே இவன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான், இவன் எங்கே தான் இருக்க போகிறான்? செபுலோன் சீஷோரில் தான் இருக்க போகிறான், கடற்கரை ஓரமாக தான் இருக்க போகிறான். அப்போ இவனுடைய தொழில், இவனுடைய வணிகம் எல்லாமே கடல் சார்ந்து தான் இருக்க போகுது. தீரு சீதோன் என்கிறது 2 பெரிய பட்டணங்கள். அந்த துறைமுக பட்டணங்களாக வடக்கு பகுதியில் இருக்கிற பட்டணங்கள். அதோட இவங்களுக்கு உறவு இருக்க போகுதுங்கிறத இங்கேயே அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி செபுலோனுடைய பொசிஷனை இங்கே சொல்கிறத பார்க்குறோம். அடுத்து இசக்கார் 14-15. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். இப்போ அவன் பிரதர்ஸ் மத்தியிலே இவனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறதே பார்க்குறோம். எல்லாம் சௌக்கியமாக இருக்குது, அதனால் நமக்கு கஷ்டப்படணுன்ற காரியமே கிடையாது.
கஷ்டப்பட்டு முட்டி மேலே வரணும்னு இல்லை. நம்ம என்ன செய்யலாம்? நீ முன்னால் போனால் போய்க்கோ, நீ சொல்கிறபடி நான் செஞ்சுக்கிறேன்னு நம்ம அவனுக்கு அடங்கியே போயிடுவோம்னு தன் சகோதரருக்கு என்ன செய்கிறான்? நம்ம இறங்கி போகிறான். தன் சகோதரருக்கு பகுதி கட்டுகிறவனாய் ஆனான்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா அவனை சோம்பேறின்னு சொல்லிடுறான். இல்லை, எழுந்து பிரயாசப்பட்டு மேலே வருகிறவனா அவன் இல்லைன்னு. அடுத்தது தான். இப்போது இவன் பில்காலினுடைய மூத்த குமாரன். 16 18 வரைக்கும் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தான் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கு வழியிலே கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியன் போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள்னு சொல்கிறான். தான்னு சொன்னோன்னே நமக்கு சிம்சோன் ஞாபகம் வரணும். சிம்சோன் என்கிற நியாயாதிபதி தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். ஓகே, அடுத்து காத். இது சில்பாளுடைய மூத்த குமாரன். 19வது வசனம். காத் என்பவன் இராணுவ கூட்டம், காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழுவும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். இந்த காத் எப்படி செயல்பட்டார்கள், காத் கோத்திரத்தார் எப்படி செயல்பட்டார்கள்னு தெரியணும்னா 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 18 22 வரைக்கும் நம்ம வாஸ்தவம்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை காத்து கொள்ளுகிறதுக்காக எப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு பிரச்சனைகள் எழும்பினாலும் இவங்க எப்படி அதை எதிர்த்து மேற்கொள்வாங்கங்கிறத இங்கே சொல்கிறான். அடுத்து ஆசேர். இது சில்பாளுடைய 2ஆம் குமாரன். 20வது வசனம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். இப்போது ருசியான இதெல்லாம் தரணும்னு சொன்னாக்கா அதெல்லாம் இவர்கிட்ட விளையணும். அப்போ இவருக்கு கொடுக்க போகிற இடம் ரொம்ப செழுமையான ஒரு இடம். இவர் அந்த ஃபுட்டு ப்ரொடக்ஷனில் முக்கியமான ஆளாக இருப்பார். அடுத்து நப்தலி. இது பில்காளுடைய 2வது குமாரன். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். இந்த அனிமல் இவன் சொல்கிறது, இதுக்கு முன்னாடி சிங்கம் சொன்னால், கழுதையை சொன்னால், இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தால் அது ஓகே. பெண்மான்னு சொல்லும்போது என்ன மீன் பண்ணுறான்? இப்போ ஆக்சுவலாக பெண்மான் ஒரு மாதிரி சுதந்திரமாக கவலை இல்லாமல் துள்ளி திரிகிறதுக்கு விருப்பப்படுகிற ஒரு மிருகம். இந்த நப்தலி அந்த மாதிரி ஒரு கேர்ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிற டைப்பு. இன்பமான வசனங்களை வசனிப்பான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த ப்ரோஸு பொயட்ரி அந்த அந்த ஸ்கில்ஸ் உள்ளவங்க இதுலேருந்து எழும்புவாங்கன்னு சொன்னதாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நப்தலி பற்றி தெரியணும்னு சொன்னாக்க பாராக் ஞாபகம் இருக்குதா? தெபொராள் போய் பாராக் என்கிறவனை அழைக்கிறான். அந்த பாராக் இந்த நப்தலி வம்சத்தை குடும்பத்தை சேர்ந்தவன். சரி, அடுத்து ராகேலனுடைய பிள்ளைகள் வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. 22 26 வரைக்கும். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலும் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் அதன் சுவர் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாகி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலில் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனால் அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களால் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதனாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதனாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்களின் மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இப்போ இதில் 22வது வசனம் அவனுக்கு ஆசீர்வாதமாய் சொல்லப்படுகிற வசனம். என்ன வசனம்?
யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்னு சொல்லி. ஆனால் 23 அவனுக்கு ஏற்கனவே சம்பவித்த காரியங்கள், அந்த ஹிஸ்ட்ரியை ஒரு தடவை திரும்பி பார்த்து இங்கே வருகிற காரியம். அவனுடைய சகோதரர் அவனை பகைக்கிறாங்க, அவனுக்கு நெருக்கம் உண்டாக்குறாங்க, அவன் நஷ்டம் அடைகிறான், அவனை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதை அவன் எப்படி வில் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அவனை போட்டு மிதிச்சிடணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக அவன் தான் இவங்க எல்லாரையும் காப்பாற்றுறவனா மாறி போகிறான். இப்போ அது எப்படி ஆச்சு? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது 26வது வசனத்தில், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்துன்னு சொல்கிறான். இப்போ யாக்கோபாகிய இவன் தான் தகப்பன். இவனுடைய தகப்பன் யார்? ஈசாக்கு, ஆபிரகாம். இப்போ ஈசாக்கு ஆபிரகாம் வழியாக வர ஆசீர்வாதங்களை விட யாக்கோபாகிய நான் கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்கு பாரு, இது அதெல்லாம் விட மேற்பட்டது. மேற்பட்டதாகி அது எப்படி செயல்பட போகுதான்? மேற்பட்டது நித்திய பர்வதங்களின் மட்டும் அது எட்டுகிறதுன்னு சொல்கிறான். இப்போ அவன் தர்ற இந்த ஆசீர்வாதங்கள் தன்னுடைய மகனுடைய தலையின் மேல் இருக்குங்கிறதுக்கு அவன் 2 வார்த்தை பயன்படுத்தினான். ஒன்று யோசேப்பினுடைய சிரசின் மேலும், 2வது யோசேப்புன்ற வார்த்தை பயன்படுத்தாமல் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேர்ம் பயன்படுத்துகிறான், சகோதரரில் விசேஷித்தவனா. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அன்பாக இருந்த சீஷன்னா யார்? அது ஒரு அடைமொழி இல்லை, அவனுடைய பேருக்கு பதிலாக அப்படி சொல்லப்படுகிறது. தன் சகோதரரில் விசேஷித்தவன் யாருன்னு சொன்னால் யோசேப். ஸோ யோசேப்பினுடைய சிரசின் மேல் தான் என்ன அர்த்தம்? சிரசுனா என்னது? மொத்த தலை இல்லை, சிரசின் ஆசீர்வாதங்கள் சிரசின் மேலே இருக்கான். இப்போ சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலைன்னு சொல்லியிருக்கு. உச்சந்தலைனா இந்த போர்ஷன் மட்டும்தான். இப்போ அவனுடைய சிரசின் மேல் இருக்கும், அவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாகன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக அவனை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அடுத்து பென்யமீன் 27வது வசனத்தில், பென்யமீன் பீறுகிற ஓனாய், காலையிலே தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். இந்த பென்யமீன் பீறுகிற ஓனாய் அப்படின்னு சொல்லும்போது இவங்கிட்ட யாரும் வம்பு வச்சுக்க முடியாது. இவன் ரொம்ப ரிஸ்கான ஒரு கேரக்டர். இவன் ரியாக்ட் பண்ணுறது பயங்கரமாக இருக்கு. பென்யமீன் கோத்திரத்தார் இராணுவ பலம் கொண்டவங்க. இவங்க செயல்படுற விதம் எல்லாருமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இவங்களை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கணும்னா நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் ஃபுல்லாக, 21வது அதிகாரம் ஃபுல்லாக படித்தோம்னா பென்யமீன் கோத்திரம் எப்படி செயல்பட்டதுன்றது தெரியும். 2வது பென்யமீன்லேருந்து ஒரு நியாயாதிபதி எழும்புறான், அவன் பேர் ஏகூத். அதே நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 12லேருந்து 30 வரைக்கும் பார்க்குறோம். அப்புறம் பென்யமீன்லேருந்து தான் இஸ்ரவேல்லேருந்து முதல் ராஜாவும் எழும்புகிறான். சவுலனுடைய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். ஸோ 28வது வசனத்தில், இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார், அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் முடியுது. ஸோ இந்த காரியம் முடிஞ்ச பின்னாடி அடுத்த அதிகாரத்தில் நம்ம யோசேப்பினுடைய முடிவையும், அதுக்கப்புறம் அவனுடைய அடக்கத்துக்கு உண்டான அந்த காரியங்கள் எப்படி செய்கிறாங்க, அவனை எப்படிலாம் ஹானர் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம அடுத்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தது யோசேப்பினுடைய கடைசி நாள் அன்னைக்கு என்னென்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட இந்த இது முடியுது. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்குவோம். பிரைஸ் லார்ட். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். இசக்கார் பற்றி 2யும் ஆதியாகமம் 49 அவங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். அதே இது உபாகமம் 18 வரும்போது செபுலோனை குறித்து, செபுலோனை நீ புறப்பட்டு போகையில்
வெளியே நீ புறப்பட்டு போகிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்கைகளும் சந்தோஷமாய் இரு. அதாவது செபுலோனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இசக்காருகிடத்தில் கடலில் உள்ள அந்த சம்பூரணத்தை நீ மணலுக்குள்ளே வைத்திருக்கும் பொருளையும் அணிவிப்பாய். இது எப்படி மாறுச்சு உங்களுக்கு? இசக்காருக்கு செபுலோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான் கடல் துறை பற்றி, அந்த கடல் சம்பந்தப்பட்ட இது எல்லாத்தையும் அனுபவிக்கும்படியாக. ஆனால் இங்கே உபாகம் பார்க்கும்போது அது இசக்காருக்கு மாறிடுது. இப்போ அவங்களுடைய கடல் பகுதி எல்லை சும்மா ஒரு கொஞ்சம் போர்ஷன் கிடையாது. இல்லை இவன் செபுலோன் ஃபுல் போர்ஷனை அவன் தான் ஆக்குபை பண்ணுவான்னு சொல்லலை. செபுலோனுக்கு கடற்கரையில் அவனுடைய காரியங்கள் இருக்கும்னு தான் யாக்கோபு சொன்னான். மற்ற போர்ஷன்ஸும் இருக்குல்ல, மற்றவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க இல்லையா. இவனுடைய ஹைலைட்டாக சொல்லப்பட்ட காரியம் அது, அவ்வளோதான். அடுத்த ஆளுக்கும் அங்கே இருக்குது, மற்றவங்களும் வருவாங்க இங்கே. அப்புறம் இது கானானில் குடியிருக்கும் போது ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. கேராகு பகுதிக்கு ஈசாக்கு வரும்போது நீ இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. யாக்கோப்பு அந்த பேர்சேபாவில் வனாந்தரத்தில் படுத்திருக்கும் பொழுது நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு, இந்த பூமியை. அப்புறம் யாக்கோப்பு அந்த கோசை நாட்டில் தங்கியிருக்கும் போது இதை சொல்கிறாரு. அப்போ எல்லா பகுதியுமே இவங்களுக்கு தானா அப்படின்ற ஒரு கேள்வி. கோசேன் நாட்டில் இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, இந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கோசேன் எகிப்தாச்சே. அதுதான் கேட்குறேன், அந்த பகுதியை தருவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு யாக்கோப்பு. கோசேனை பற்றி அவன் பேசலை, கானானை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்படியா? எகிப்தின் எல்லை அவங்களுடைய காரியமே கிடையாது, அவங்களுக்கு கானான் தான். ஸோ இப்போ ஆபிரகாமுக்கும் கானான் தான் ப்ராமிஸ் பண்ணப்பட்டது, ஈசாக்குக்கும் கானான் தான், மறுபடியும் இவனுக்கும் கானான் தான். இவன் பதானாராமுக்கு போனாலும் கானான் தான் வருவான், எகிப்துக்கு போனாலும் கானான் தான் வருவான். இப்போ யோசேப்பு அங்கே தான் போய் பார்க்குறாரு, தன்னுடைய தகப்பனை யாக்கோப்பை போய் பார்க்குறாரு. அதே 48 வசனம் சொல்லுது, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். அப்போ அது எந்த தேசம் கொடுப்பேன்னு சொன்னார்? அந்த தேசத்தை அன்னைக்கு லூஸில் எனக்கு தரிசனமானப்போ இந்த தேசத்தை தருவேன்னு அங்கே சொன்னார். இந்த தேசத்தை தருவேன் கோசேனில் சொல்ல. லூஸில் தரிசனமான தேவன், லூஸ்னா பெத்தேல், அங்கே தரிசனமான தேவன் இந்த தேசத்தை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு இங்கே சொல்லிட்டு மற்ற காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 48 ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிம் மனாசேயும் என்னுடையவர்கள். அப்படி சிமியோனும் லேவியும் ஒன்றா தானே பேர் அடிக்கடி வரும். இங்கே ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிம் மனாசேயும் என்னுடையவர்கள். அதாவது தன்னுடைய 12 பிள்ளைங்களை பற்றி பேசும்போது, இந்த என்னுடைய பிள்ளைங்க 12 பேர், நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க 12 பேர். அந்த 12 பிள்ளைங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக அந்த 2 பேரை சொல்கிறேன், ரூபன் சிமியோன் போல அப்படின்னு சொல்லி. அதாவது அவங்க 2 பேரை பேர் பண்ணிக்கல. இந்த 12 பேர் என்னுடைய பிள்ளைங்க, நான் பெற்றெடுத்த பிள்ளைங்கன்னு சொல்லும்போது அந்த 2 பேரை சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, இவங்க 2 பேர் மாதிரி, இவங்க 2 பேர் எப்படி என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ அந்த 12 பேரும் அது அப்படி தான். இந்த 2 பிள்ளைங்க அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. இனிமேல் நீ பெற பிள்ளை வேணால் உன்னுடைய லிஸ்ட்டில் போ, இந்த 2 பேர் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறதுக்காக ரூபன் சிமியோன் எப்படி இந்த லிஸ்ட்டில் வராங்களோ அதே மாதிரி இவங்க வருவாங்கன்னு சொல்கிறேன். அது முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைச்சாக்கா இந்த உபாகமத்தில் இருக்க மோசே சொல்கிற கோத்திரத்தின் ஆசீர்வாதமும் இவர் சொல்கிறதும் யாக்கோபு சொல்கிறதும் ஒரு முறை எடுத்தால் நல்லாயிருக்கும். கம்பேர் பண்ணாங்க கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சிமியோன் ஸ்கிப் பண்ணுறாரு இல்லை இங்கே? ஆமாம். இப்போ இங்கே சிமியோனை அவர் வச்சு சொல்கிறாரு. ஒரு இடத்துல கூட தான் கோத்திரத்தை எங்கேயோ மிஸ் பண்ணுறத படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு. வெளிப்படுத்தலையா எசிக்கியல், எனக்கு எசிக்கியல் இருக்குது, வெளிப்படுத்தலையா இங்கே தெரியல. ஏதோ ஒரு இடத்துல தானை மிஸ் பண்ணுறாங்க. தானை கூட நீங்கள் இப்போ சொல்லும் போது கொஞ்சம் ஆழமாக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அது கொஞ்சம் சாதாரணமாக போன மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு நாள் இந்த 2 காரங்களை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஆரோனை தெரிந்து கொண்டார் இல்லைங்களா ஊழியத்தில். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்துக்குன்னு போட்டிருக்குது. பட் மோசே ஆரோன் பார்க்கும்போது ஆரோனை தெரிந்து கொண்டார் தான். 2 பேராக சொல்லிட்டு வரும்பொழுது மோசே இப்படி வாய் பேசா சொல்லும்போது ஆரோனை தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தை புதிய ஏற்பாடில் வரும்போது ஆரோனை போல தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய
இந்த ஊழியத்துக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம். அப்போ அந்த 2 பேரில் ஒருத்தர் 2 பேரில் வந்து அவரையும் ஆரோனையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தானே, அப்படி எடுத்துக்கலாமான்ற. சில சென்டென்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் சென்டென்ஸாக ஆகிடும். அந்த ஃபேமஸ் சென்டென்ஸ் வந்து நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஆரோனை போல தெரிந்து கொண்டால் பட்டவட்டால் வெளியே, ஆரோனை போல தெரிந்து கொண்டால் ஒருவன் கனமான பாத்திரத்தை ஊழியத்து தானாக ஏற்படான்னு அது வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுறாரு, எதோட கம்பேர் பண்ணி பேசுகிறாருங்கிறது நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இது ஆல்வேஸ் இன் எக்ஸ்பிரஸ்ட் இன் அ சென்ஸ் ஆஃப் கம்பேரிசன். அதோடு அப்படி சேர்த்து சொல்லும்போது இப்போ நம்ம வந்து ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டான்னு அதுலேருந்து இன்ஃபர் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை அங்கே வந்துச்சுன்றதுனால ஆரோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படின்னு அப்படி கான்செப்டை டெவலப் பண்ணி கொண்டு போகக்கூடாது. அங்கே ஸ்பெசிஃபிக்காக அந்த பிரதான ஆசாரியத்துவம் என்கிறது யார் வேணாலும் ஏற்பட முடியாது. தேவன் ஒருவனை அதுக்குன்னு நியமிக்கும் போது தான் அப்படி வர முடியும். அப்படி வரணும்னு சொல்லலாம். இப்போ கிறிஸ்துவை அப்படி தெரிந்து கொண்டு கிறிஸ்து அதுக்காக ஏற்படுத்தப்படுகிறாருங்கிறத ஒப்பிட்டு காண்பிக்கிறதுக்காக ஆரோனை ஆண்டவர் அப்படி தெரிந்து கொண்டு அந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணார். யார் அப்பாயின்ட் பண்ணார்? மோசே வந்து எனக்கு அண்ணனால் நான் அப்பாயின்ட் பண்ணுறேன்னு சொல்லலை. மற்றவங்கெல்லாம் அப்படி தான் நினச்சாங்க, மற்றவங்கெல்லாம் அப்படி தான் முறுமுறுத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் 12 பேரும் 12 கோலை உள்ள வைடா, யார் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ மோசே வந்து நெப்போட்டிசம் பண்ணால் அவன் தனக்கு விரும்பின அண்ணனுக்காக பேசுகிறான், முக்கியமான போஸ்டிங் அண்ணனுக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி வரும். ஆனால் நீ செய்யலை, அதை நான் செஞ்சேன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு ஆண்டவர் 12 கோலை உள்ள வை, நான் செஞ்சு காமிக்கிறேன்னு கர்த்தர் அதை ப்ரூவ் பண்ணுறார். ஸோ தேவன் அதை செய்தாருன்னு இங்கே மென்ஷன் பண்ணி கிறிஸ்து அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் யூதா கோத்திரமாக இருந்தாலும் ஆசாரிய பட்டத்துக்கு வராமல் அவர் வந்து சொல்லப்போனால் கிங்ஸ் லைனில் வேணால் எடுத்துக்கலாம் ஒழிய ப்ரீஸ்ட்லி லைனுக்கு வர முடியாது. ஏன்னா ப்ரீஸ்ட்லி லைன் வந்து லேவியர் கோத்திரத்துக்கு உள்ளது. அதுலேருந்து தான் ஆசாரியர்கள் எழும்பணும். ஆனால் ஆரோனை எப்படி தெரிந்து கொள்கிறாரோ அதே போல் கிறிஸ்துவை தேவன் இதுக்காக தெரிந்து கொண்டார்னு அந்த ஒப்பீட்டுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. அதனால் ஆரோனை தெரிந்து கொண்டாருன்றதை வச்சு நம்ம ஒரு தியாலஜியை டெவலப் பண்ணிட்டு போகக்கூடாது. அந்த கான்டெக்ஸ்ட் வந்து கிறிஸ்துவனை தெரிந்து கொள்ளுதலை பற்றி பேசுகிற வார்த்தை. அப்போது கிறிஸ்து எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்? மனுஷனார் அல்ல, தேவனால். யார் அவரை அப்பாயிண்ட் பண்ணுறது? தேவன் அவரை அப்பாயிண்ட் பண்ணுறார். அதனால தான் அவர் சீஃப் ப்ரீஸ்டாக வராரு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்படுது. ஸோ அம்ராமுடைய 3 பிள்ளைகளில் மோசே தான் ஆண்டவர் விசேஷமாக எடுத்து அந்த பெரிய ரட்சிப்புக்காக நடத்தினது. பழைய ஏற்பாடு என்கிற மொத்த காரியமே மோசே மூலமாக வந்தது தான். நியாயப்பிரமாணம் எல்லாம் அதில் உள்ள அடக்கம், ஆனால் மீதியெல்லாம் மோசே மூலமாக வந்தது தான். மோசே கிறிஸ்துவுக்கு சமமாக பேசப்படுகிற ஒரு மனுஷன். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்ப பண்ணுவார்னு மோசையே சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சமமாக. அதே மாதிரி கர்த்தர் பின்னால் பேசும்போது மோசே என்ன இது பண்ண எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி மோசே ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு வந்துடுறாரு. அப்படி நீங்கள் ஆரோனெல்லாம் கொண்டு வரவே முடியாது. ரொம்ப சாதாரணமான லெவலில் உள்ளவங்க. மோசையினுடைய லெவல் ரொம்ப அதிகம். அவன் 2வது ஆள் 3வது ஆள். ஆக்சுவலாக அவன் சகோதரிக்கு அடுத்து பார்த்தா 3வது ஆள். ஆனால் இவனை ஆண்டவர் மேலே கொண்டு வந்து விசேஷப்படுத்துகிறார். அப்புறம் வேறு என்ன சொல்ல, இந்த தான் வந்து மல்லாந்து படுத்து குடிக்கால கடிக்கிறது அப்படிலாம் வசனம் படிச்சிங்களே தானை பற்றி. இல்லை தானே ஆன்டி கிரைஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஒரு இடத்துல. அவர் அந்த இதில் தான் ஆன்டி கிரைஸ்ட் வருவார் அப்படின்ற மாதிரி. அது இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு ஃபார் ஃப்ரெச்டு இமேஜினேஷன். நீங்கள் ஒரு சின்ன ஒரு குறிப்பை எடுத்துகிட்டு பெரிய ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் அதுக்கு போதுமான பிப்ளிக்கல் பேக்கிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. ஒரு குறிப்பான ஒரு வார்த்தை இருக்குது, ஷார்ப்பாக அந்த வார்த்தை அப்படி சொல்லுதுன்றதை வச்சுட்டு நம்ம ஜம்ப் பண்ணிட முடியாது. அதுக்கு சப்போர்ட்டிவாக பைபிளுக்குள்ளே எவிடன்ஸ் இருக்கும். அப்படி எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம சொல்கிறது கரெக்டுன்றது நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். இல்லாட்டா அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கேட்குறதுக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் அது சத்தியமாக அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஆன்டி கிரைஸ்ட் பற்றி தானே பேசுகிறீங்க. ஆமாம், அந்த ஆன்டி கிரைஸ்ட்டுங்கிற கான்செப்டே தவறான கான்செப்ட். ஏன்னா கடைசி நாளில் எழும்ப போகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டிவிஜுவலை பற்றி வேதம் சொல்லும்போது
அக்கிரமக்காரன் தான் சொல்லும் ஒழிய அந்தி கிறிஸ்துன்னு சொல்லாது. நீங்கள் வேதாகமத்தில் எங்கே வேணால் திருப்பி பாருங்கள், அந்தி கிறிஸ்துவை அந்த லொக்கேஷனில் அந்த இடத்துல சொல்லாது. அந்தி கிறிஸ்துங்கிறது கிறிஸ்துவுக்கு அகெயின்ஸ்டாக, கிறிஸ்து மாம்சத்தில் பிறக்கலை, கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்து தெய்வம் இல்லை, அப்படியெல்லாம் சொல்கிறவங்க எல்லாருமே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்தி கிறிஸ்துகள்னு சொல்லி பன்மையில் இருக்குது வேதத்தில். ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பற்றி கிடையாது. அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு பேர் அந்தி கிறிஸ்துவே கிடையாது, அது அக்கிரம செய்கைக்காரன். அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். நம்ம தான் அது வந்து ட்ரெடிஷ்னலாக ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லி அந்த இண்டிவிஜுவலுக்கு நம்ம அப்படி ஒரு நேமை நம்மளாவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கும் ஆன்டி கிரைஸ்ட் நம்ம மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேதத்துலேருந்தே கிறிஸ்து இல்லை. இப்போ ஜெகோவா விட்னஸ் எடுத்துக்காங்களேன், அவங்க சிம்பிளாக சொல்லிடுவாங்க, அவர் மாம்சத்தில் வந்து அவர் மனுஷன்தான், அவர் தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் தான். கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையும் கிறிஸ்துவனால் வர ரட்சிப்பையும் டினே பண்ணுற அவ்வளோ பேரும் ஆன்டி கிரைஸ்ட் தான். அது பன்மையில் வர வார்த்தை, ஒருமையில் இல்லை. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரதர். யாக்கோபு வந்து கடவுளுடைய ஆவியானவருடைய ஊன்றுதலினால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு பிளஸ் பண்ணுறாரா? ஆமாம் ஆமாம். இது வந்து சாதாரணமான ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை, இது தீர்க்க தரிசனமான ஒரு. ஈசாக்கும் அப்படிதான் பண்றாரு. ஆமாம், இவங்க எல்லாமே விசுவாசத்தினால தான் அப்படி ஆசீர்வதிச்சாங்கன்னு சொல்லி எபிரேயரில் வரும். ஓகே, அப்படியே சொந்த பிள்ளைக்கு வந்து இப்படி கர்ஸ் கொடுப்பாங்களா? ஆக்சுவலாக இதை வந்து நம்ம கர்ஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. எப்படின்னா, நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அறுப்பீங்க. தப்பு செய்யும் போதே கண்டிச்சிருந்துருக்கலாம்ல. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அப்படி தான் செஞ்சாகணுங்கிற கட்டாயம் கிடையாது. சிலர் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதனுடைய காரியங்களை பார்க்குறவங்களா இருப்பாங்க, சிலர் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ ரெண்டு விதத்துலையும் செய்யலாம், தப்பு இல்லை. இப்போது இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை இல்லாத காரியத்தை சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க எப்படி விதைச்சாங்களோ அதனுடைய பலனை வினைகளை அவங்க அறுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இது யாக்கோபு சுய வெறுப்புனால சொன்ன காரியம் கிடையாது. இது தேவன் இனி நடக்க போகிற காரியங்களா அந்த கோத்திரங்களுக்கு என்னங்கிறத இவனை தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்ம கூட தான் நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம், நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை இல்லை. ஆனால் அவங்க வந்து தேவ தீர்க்கதரிசியாக நின்று அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான. ஓகே, இன்னொரு கொஸ்டின். யூதாவை வந்து இவ்வளோ பயங்கரமாக பிளஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவர் வர்றாரு. ஆனால் யூதாவுடைய அந்த தன்னுடைய சொந்த டாட்டரின்லாகிட்டே அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறது, அது என்ன? அப்போ எப்படி அவனை போய் அவன் தெரிஞ்சு தப்பு பண்ணல, அவன் வந்து விபச்சாரம் செய்ய போனாங்கிறது தான் மிஸ்டேக் ஒழிய இன்செஸ்ட் வந்து நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் டாக்டரின்லாம் தெரியாமல் தான் அவன் செஞ்சான். அந்த தகாத உறவு வந்து அவன் செஞ்சது காரியம் கிடையாது. அவன் செஞ்சது விபச்சாரம் செய்ய போனது, அது தப்பு, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் அவன் வந்து தாமாருன்னு தெரியாது, அவனுக்கு தாமாருன்னு தெரியாது. ஓகே. அண்ட் தென் 12 கோத்திரம், இந்த இத்தனை பேரும் வந்து கடைசி வரைக்கும் வராங்களா? ஏன்னா யோசேப்போட மகன்களையும் தன்னுடைய மகன் தான் சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த கோத்திரம் வந்து ஆட் ஆச்சுன்னா எப்படி? அவங்களையும் ஒரு கோத்திரமாக தான் ஆட் பண்ணுறாரா இல்லை? ஆமாம். அப்போ 14 இல்லை 13 வரும். ஏன்னா யோசேப்புடைய நேமுக்கு பதிலாக 2 பேர் உள்ளே வந்துடுறாங்க. ஓகே, அப்படின்னா யோசேப்புக்கும் ஒரு ஷேர் கொடுத்து இவனுங்களுக்கும் 2 ஷேர் கொடுக்கணும். அப்படி இல்லை, யோசேப்புக்கு பதிலாக இந்த 2 பேர் உள்ளே வந்துடுறாங்க. 13 ஆகுது. 13ல் நீங்கள் வந்து இவனை வெளியே எடுத்துட்டிங்கன்னா, லேவியை எடுத்துட்டிங்கன்னா அது மறுபடியும் 12 தான் நிற்கும். ஏன் லேவியை எடுக்கணும்? கர்த்தர் தன்னுடையதாக தெரிந்து கொள்கிறார்ல, நானே அவங்களுக்கு சுதந்திரம், அவங்களுக்கு தனியாக சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லிடுறார். ஸோ 12 பேருக்கு தான் சுதந்திரம் கொடுக்கப்படுது. ஓகே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தானும் இல்லை, எப்ராஹிம் இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக யோசேப்பே மறுபடியும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது லிஸ்ட்டு வந்து வேறு வேறு ஹிஸ்டாரிக்கல் டைமில் வேறு லிஸ்ட்டு வருது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதை நம்ம ஸ்டடி பண்ணணுன்னா நம்ம அப்புறமா தனியாக அதை ஸ்டடி பண்ணலாம்.